ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். மேல்மலையனூர் அங்காளம்மன் பாத யாத்திரை குழுவினர் கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் பாண்டிச்சேரி பகுதியிலிருந்து நடந்தே வந்து மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் இந்த 5ஆம் நாள் திருவிழாவின் போது தீ மிதித்து செல்கின்றனர். அவர் குறித்து ஒரு சிறிய செய்தி தொகுப்பை நாம் பார்க்கலாம். நான் உங்கள் பேர் சொல்லுங்கள், என்ன ஊர்லேருந்து வரீங்க? புதுச்சேரி மாநிலம் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி பாத யாத்திரை குழு தொடர்ந்து 23ஆம் ஆண்டு பாத யாத்திரையாக புதுச்சேரி, காலாப்பட்டு, வில்லியனூர், பொறையூர், கூடப்பாக்கம், உப்பளம் மற்றும் புதுச்சேரி கோட்டக்குப்பம் சுற்றியிருக்கின்ற பகுதியிலிருந்து ஆன்மீக அன்பர்கள் வருடா வருடம் மாசி பெருவிழா விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி தேவஸ்தானத்தில் நடைபெறும் மாசி பெருவிழாவில் பங்கு கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு, ஆன்மீக அன்பர்களுக்கு இந்த அம்மா மேல்மலையனூர் அங்காளம்மன் சக்தி வாய்ந்த அம்மனாக ஒவ்வொரு மாதம் நடைபெறும் அமாவாசை ஊஞ்சல் உற்சவமும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் செய்து நினைத்ததை நடத்தி கொடுக்கின்ற ஒரு சக்தி உள்ள தெய்வமாக இந்த மேல்மலையனூர் அங்காளம்மன் எல்லாருக்கும் அருளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மாசி பெருவிழா என்பது வருடத்தில் 7 நாட்கள் 9 நாட்கள் கணக்கிடப்பட்டு மகா சிவராத்திரி முதல் கடைசி வரை 7-8 நிகழ்ச்சி வரை தொடர்ந்து 7 வம்ச வழி பூசாரி தலைமையிலும் அறங்காவல் குழு தலைவர்களுடைய ஏற்பாட்டிலும் மிக பிரமோட்சமாக இந்த சிறப்பு மாசி பெருவிழா நடைபெறுகின்றது. மாயான கொள்ளை, அதனைத் தொடர்ந்து தீமிதி விழா, இன்று வியாழக்கிழமை தீமிதி விழா, அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை தேர் திருவிழா, அதனைத் தொடர்ந்து தெப்பக்கலை நிகழ்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. புதுச்சேரி, காரைக்கால், பாண்டி, கடலூர், ஆந்திரா, சென்னை மற்றும் பெங்களூர் அனைத்து பகுதி மக்களும் அம்மாவினுடைய சக்தியையும் பக்தர்கள் வைக்கின்ற வேண்டுகோளை உடனுக்குடன் அதனை நிறைவேற்றி கொடுக்கின்ற இந்த சக்தி படைத்த மேல்மலையனூர் அங்காளம்மனுடைய திருப்புகழை மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பு வாய்ந்த இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நாங்கள் பாத யாத்திரையாக புதுச்சேரியிலிருந்து வருடா வருடம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஆரம்பித்து வைத்தவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் புஸ்ஸி ஆனந்த் எக்ஸ் எம்எல்ஏ, இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர்தான் இந்த புனித பாத யாத்திரையை துவக்கி வைத்தார். பாண்டிச்சேரி அங்காள பரமேஸ்வரி சின்ன சுப்ராவில் கோயிலிலிருந்து புறப்பட்ட இந்த புனித பாத யாத்திரை 1 முறை 2 முறை வந்து அவர் விட்டுவிட்டார். அதனைத் தொடர்ந்து மரியாதைக்குரிய அண்ணன் அன்பழகன் அவர்களும் மரியாதைக்குரிய திரு சிவசுதாகர் என்கிற கூடப்பாக்கமாகிய நான் தொடர்ந்து இந்த விழா நிகழ்ச்சியினை தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா மரியாதை அண்ணன் கோட்டக்குப்பம் ஆறுமுகம் கிட்டவங்க, அண்ணன் ஜெகன் அவர்கள் உப்பளம் அவர்கள் மற்றும் காலாப்பட்டு சிவகுமார் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம், பொறையூர் பொன்னூரங்கம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், அண்ணன் அவர்கள் நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், நான் புதுச்சேரி கூட்டுறவு வங்கியில் பணியாற்றக்கூடியவர்கள், அனைவரும் பல்வேறு பணிகள் இருந்தாலும் கூட ஆண்டுக்கு 3 நாள் பயணமாக இதனை வாழையடி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அம்மாவினுடைய ஆண்டாண்டுகள் தோறும் இதை மேலும் வளப்படுத்த வேண்டும். இதை பத்திரிகை ஊடக செய்தியாக நீங்கள் தான் அம்மாவின் புகழ் வந்து அகிலமெங்கும் இருக்கின்றது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையம்மையிலே போற்றி, உலகெல்லாம் ஈன்றாய் போற்றி, ஊர் ஈரானாய் போற்றி, ஊக்கம் அருள்வாய் போற்றி, ஊழ் வினை ஒழிப்பாய் போற்றி, செல்வம் தருவாய் போற்றி. நினைத்தது நடக்கும். இந்த அம்மாவை நினைச்சா சக்தி ஒன்று, சமயம் 16 என்று சொல்வார்கள். தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் வணங்கிய தெய்வம்தான் மேல்மலையனூர். ஏனென்றால் சிவனுக்கே பிரம்மகத்தி தோஷத்தை வரலாறிலே படித்து பார்த்தால் தெரியும். அங்கே கன்னிசாமி முனிவர் என்று மேல்மலையனூரில் வாழ்ந்து ஜீவ முக்தி அடைந்திருக்கிறார். நினைத்த பேய் பிசாசு எண்ணங்கள் எல்லாமே விலகி விடணும். அந்த மண்ணே மணக்கின்றது, அந்த மண்ணே மணக்கின்றது. மேல்மலையனூர் என்றால் அந்த அம்மாவை பார்த்தால் அனைத்து தடைகளும் விலகும், நினைத்தது நடக்கும். சக்தியின் உருவமாக வீறு கொண்டிருக்கின்றால் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி சமர்ப்பணம். நன்றி, வணக்கம் அண்ணன் அவர்களுக்கு.